உங்களை நான் பார்க்கவே இல்லையே. எப்ப வந்தீங்க? இந்த ஒரு வீடியோ நேத்துல இருந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கு அனுப்பி இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பார்த்தேன். இந்த விஜே பாவனா பாலகிருஷ்ணன் இருக்காங்க, அந்த அம்மா இந்த ரவி மோகன் ஸ்டுடியோஸ் லான்ச் ஃபங்க்ஷன்ல வந்து கெஸ்டா வந்திருந்த யோகி பாபு கிட்ட போய் ஃபன் பண்றேன் அப்படின்ற பேர்ல கன்றாவியா ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாங்க. அதை முதல்ல நீங்களே பாத்துருங்க. உங்களை நான் பார்க்கவே இல்லையே. எப்ப வந்தீங்க? மைக் எடுங்க, கொஞ்சம் நில்லுங்க எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. உன் பின்னாடி தான் நின்ன. அப்படியா? இப்ப முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமா? உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. என் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்றாரு, அது பெருசா வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதோட அந்த அம்மா போயிருந்துச்சுன்னா இங்க பிரச்சனையே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன எதிர்பார்த்திருக்குன்னு எனக்கு தெரியல. மைண்ட் வாய்ஸ்னு அழுத்தி கேட்டு எதுவும் கான்ட்ரவர்சி எதிர்பார்த்துச்சா இல்ல எதுவும் ஃபன் எதிர்பார்த்துச்சான்னு தெரியல. லேமான ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி கேள்வி கேட்டு இப்படி நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? இப்ப அதான் நல்லத்தனமா நான் யோசிச்சேன். வேற எதுவும். ஒரு கிராண்ட் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் நடக்குது, இங்க வந்து நல்லா இருக்குன்னு நினைக்காம நாசமா போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு யோகி பாபு நல்லா சரியான பதில் கொடுத்துருப்பாங்க. நல்லத்தனமா நான் யோசிச்சேன். வேற எதுவும். நீ யோசிக்கிறமே நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ள விடாதீங்க, சேர் போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன். இல்லையா இப்படி ஓப்பனா பாவனாவை கலாய்க்கவும் பாவனாவால ஏத்துக்கிற முடியல. அதுக்கு மேல அதுகிட்ட பதிலும் இல்லை. உடனே இந்த சின்ன பிள்ளை சண்டையில ஆமாமா நீங்க பெரிய ஆள் தான் சொல்லிட்டு நழுவ பாக்குங்கல்ல, அந்த மாதிரி நழுவுகிறார் பாவனா. ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசிச்சு. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி பாவனாவுக்கு ஆகி போச்சு. அதையும் வெளிக்காட்டும் விதமா மைக்க கொடுங்க சார். இருமா அந்த மைக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட மாட்டாரு. இதுல பாவனா யோகி பாபு அப்படி ட்ரீட் பண்ணது தவறு அப்படின்னு யாராச்சும் அவங்க பேஜ்ல கமெண்ட் பண்ணா அவங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்றாங்கன்னா, என் பேஜ்ல கமெண்ட் பண்ண நீங்க அது எங்களுக்குள்ள உள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர், அது உங்களை மாதிரி மக்களால மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆயிருக்கு. இது நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு யோகி பாபுவோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறினப்ப எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆயிருக்கு. ஈவன் அந்த நேரத்துல ரவிக்கே ஃபேஸ் மாறி. பாவனாவோட ஆங்கரிங் மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன் அந்த அம்மா அப்படி பேசுன்னு தான் தெரியல.